ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளிப்கார்ட் ஆஃபீஸ் எஸ்என்புரம் ரோடு ஹவுசிங் போர்டு இந்த பக்கம் திருத்தங்கல் போகிற பாதையில் நடுவில் இருக்குது. முன்னாடி மகிழ் ஆஸ்பத்திரி, இங்கிட்டு சர்ச் இருக்குது, மாதா கோவில் நினைக்கிறேன். இதில் பாருங்கள் குப்பை எவ்வளோ கொட்டியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் குப்பை தான் இந்த ரோட்டில் அதிகபட்சம் வெறும் குப்பையாக தான் கிடக்கு. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரோட நேற்று பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்ன விஷயத்தை தான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கேன். என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டு ரொம்ப முன்னேறணும் அப்படின்னு ஓடி ஓடி உழைச்சி தெரிஞ்ச நண்பர்கள்லாம் வச்சு கொஞ்சம் ஃபைனான்ஸ் கொடுத்து வாங்குறாரு. ஃபைனான்ஸ் கொடுத்து வாங்கி கொஞ்சம் நல்லா தொழில் முன்னேற்றம் வருது. லேண்டெல்லாம் பண்ணுறாரு. 2 வீலர் 4 வீலர் இந்த மாதிரி ஃபைனான்ஸு மக்களுக்கு கொடுக்கறது வாங்கிறது, இதுதான் அவரோட தொழில். வேறு தொழில் அவருக்கு தெரியாது. அப்படியே ஒரு வீடு கட்டுறாரு. கொஞ்சம் வசதி வருது, நல்ல வருமானம் வருது, பெரிய அளவில் முன்னேற்றமும் வருது. நண்பர்கள் பழக்க வழக்கம் அதிகமாகுது. நல்ல பழக்க வழக்கம் அதிகமாகி மற்ற பழக்கங்களும் கெட்ட பழக்கங்களும் உருவாகிடுது. பார்த்திங்களா குப்பை எவ்வளோ குப்பை கிடக்குன்னு. இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கத்தினால பணம் இருக்குது அப்படின்னு பெண்கள் சாவகாசம் கொடுத்த இடத்துல பெண்களை தப்பாக இது பண்ணுறது, இதனால் அடிக்கடி தவறான பழக்கத்துக்கு ஏற்பட்டு அவருக்கு இன்றைக்கி உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி ரொம்ப மனவேதனையில் இருக்கார். நண்பர்களாலேயும் உதவி பண்ண முடியல. வெறும் 40 வயசு தான். 40 வயசுலேயே அவரோட லைஃபு நோய்பட்டு இருக்குது. மனவேதனையில் இருக்கார். இந்த மாதிரி பணம் வந்த பிறகு தவறான பழக்க வழக்கங்கள்லாம் தேவையா? இதெல்லாம் சரிதானா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் கருத்து என்ன?